நீட் நமக்கு தேவை. வெறும் 12ஆம் கிளாஸ் மார்க் வச்சுக்கிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொடுங்களேன். இதுக்கு முன்னாடி டாக்டர் ஆனவங்களா நீட் எக்ஸாம் எழுதுனீங்களா? இப்போ மட்டும் ஏன் நீட் எழுதணுங்கிறீங்க? எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தது படிக்கிறதுக்கு. நாங்களாம் எழுதும்போது நீங்கள் கேட்டிங்களா, நாங்களாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், எழுதி எம்எஸ்ல மார்க் வாங்கி அப்படியே வந்துருக்கலாமேன்னு கேட்குறாங்க. ஆனால் எம்பிபிஎஸ்க்கு நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலையே. தமிழ்நாட்டில் வந்து 10,000 இருக்குதா, அந்த 10,000 மட்டும் தான் கிடைக்கும். இப்போ எல்லா இடத்தையும் சேர்ந்து 1 லட்சம்னா அந்த 1 லட்சமே நமக்கு ஓப்பன் ஆகும். பல மாநிலங்கள்லேயும் ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீட்டு பாஸ் பண்ணால் பிலிப்பீன்ஸுக்கு போகலாம், சைனாவுக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் அவனே கேட்குறான். இப்போ அப்போ நீ நீட் பாஸ் பண்ணியா, அப்போ தான் இங்கே வந்து படிக்க முடியும். எனக்கும் வயிற்றுச்சலாக இருந்துச்சு. ஏன்னா 2026 மட்டும் நடக்காமல் 2024 நடந்துச்சு. இந்த கோல் மார்க் திருப்பி நான் சொல்கிறேன், நீட் எக்ஸாமால இல்லை, நடுவில் ஒரு சில அதிகாரிகள் காசுக்காக இந்த தனியார் கல்லூரிகள் ஆகாஷ், ஆலன், பைஜூஸ் இந்த நீட் ப்ரிப்பரேஷனுக்கு பக்காவாக ஆசிரியர்களை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ விஷயம் பண்ணுற தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அது மாதிரி நீட்டை வச்சோன்னா அமெரிக்காவிலேருந்து அவன் நக்கிட்டு வரணும். டேய் உங்களை வந்து பாருடா, ஐயோ அனிதா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீட்டே ரத்து பண்ணி 10 கோடி 20 கோடி 30 கோடின்னு நோ அப்ஜெக்ஷன் காசு கொடுத்து அத்தனை அமைச்சர்களோட பாக்கெட்டுக்கு தான் காசு போகும். சார் வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். சார் ஒரு டாக்டராக சொல்லுங்கள், நீட் எக்ஸாம் தேவையா தேவையில்லையா? நிச்சயமாக ஒரு மருத்துவருங்கிற முறையில் நான் சொல்லுவேன், சமூக ஆர்வலர்ங்கிற முறையில் சொல்லுவேன், நீட் நமக்கு தேவை. ஒரு என்ஜினியராக எனக்கு ஐஐடி JEEE எக்ஸாம் தேவைன்னா நிச்சயமாக தேவை. அதே போல் தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் தேவைம்மா. அதே போல் ஒரு காமன் எக்ஸாமுங்கிறது நீட். அதாவது நமது சமுதாயத்தில் நமக்கு இருக்கிற காசு பொருளாதாரம்லாம் தாண்டி யார் படித்து எழுதி வராங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறது தான் நீட். ஸோ ஐஏஎஸ்க்கு மட்டும் இருக்கலாம், ஐஐடி இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கலாம், ஆனால் டாக்டர்ஸ்க்கு இல்லைனா எப்படி? ஸோ எனக்கு தெரிஞ்சு பல ஜமீன்தார்கள் ரொம்ப பணக்காரவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சார் நான் 2-3 கோடி கொடுத்துருவேன், என் பையனுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிடணும், எம்எஸ் முடிச்சிடணும், ஹார்ட் சர்ஜன் ஆகிடும். அதாவது அப்படியே வந்து ஹார்ட் சர்ஜன் ஆகிறது வரைக்கும் ஒரு கட்டிங். இது வந்து ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு விவசாயியால் கொடுக்க முடியாது. இந்த மேல் கீழ் இந்த மேடையும் மேலே கீழையும் இருக்கிறது மேட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆக்கி மேக் த பிளேயிங் ஃபீல்டு ஃப்ளாட்டும்பாங்க. ஒன்லி டேலண்ட், யாருக்கு டேலண்ட் இருக்கோ ப்ளஸ் ஒரு குட்டி அளவுக்கு ரிசர்வேஷன் இருந்தால் இதுதான் நல்ல மருத்துவர்கள் எதிர்காலத்தில் வருவாங்க நீட்டு மூலமாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3-4 வருஷம் நீட்டில் வர்றதே நீங்கள் ஒவ்வொரு மருத்துவரும் படிப்பு மூலமாக மேலே வந்திருக்காங்க. ஃபாரின் காரில் அப்பா கொடுத்த காசில் வந்து டப்புன்னு வாங்கிட்டு வர்ற யாருமே இல்லை. அதனால் நிச்சயமாக மருத்துவருங்கிற முறையில் நீட் ரொம்ப தேவை. ஓகே, 12th எடுக்கிற மார்க் மெடிக்கல் அட்மிஷனுக்கு போதாதா? அப்படி பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா? வெறும் 12th இருக்கிற மார்க்கால் உங்களுக்கு மெடிசன் போச்சுன்னா, அதே நான் சொல்கிறேனே, மெடிசனுங்கிறது ஒரு 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 ஸ்பெஷல் ஸ்கில். ஒரு இன்ஜினியரிங் ஐஐடிக்கு போடணும். அப்போ நான் சொல்கிறேன், வெறும் 12ஆம் கிளாஸ் மார்க் வச்சுக்கிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொடுங்களேன். வெறும் 12ஆம் கிளாஸ் வச்சுட்டு ஐஐடிக்கு போகட்டும், ஐஐடியில் வந்து யார் முதல் வாங்கினா அவங்க போகட்டும். எதுக்காக பின்ன நீங்கள் யூ மஸ்ட் கோ பேக் டு இந்த JEEE. எதனால் அந்த ஐஐடி வைக்கிறாங்க? ஒரு சில ஆப்டிடியூட் உள்ளவர்களுக்கு அந்த மருத்துவம் ஆகணும்னு நினைக்கிறோம், நான் ஐஐடி எடுத்து நான் இப்படி ஆகணும்னு நினைக்கிறோம், அவர்களுக்கு நம்ம ஜனத்தொகை வளர டாப்பான ஆண்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கறது தான் ஒரு காமன் எக்ஸாமினேஷன். இது வந்து ஹார்வர்டுக்கு போனாலும் உங்களுக்கு சேம் தான், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும், ஜிப்மருக்கு போனாலும் ஒன்று தான், சண்டிகரில் பிஜிஐக்கு போனாலும் ஒன்று தான். அப்படி வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட பிரின்சிபலே அதே நமக்கு ஜனத்தொகை இல்லைன்னா அது தேவையில்லை. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து 3 கோடி மக்கள் தான் இருக்கிறோம், ஒரு 2-3 லட்சம் தான் பண்ணால் அப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே. ஜனத்தொகை பெருசாகிட்டே இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் யங்கஸ்ட் பாப்புலேஷன், கம்மியான வயசு இந்தியாவில் தான் ரொம்ப ஜாஸ்தி யூத். அப்போ வேறு வழி இல்லை, இவங்களுக்குள்ளே யாருக்கு ரொம்ப அந்த ஆப்டிடியூட் இருக்கோ, வர்றதுக்கு ஒரு வேட்கை இருக்கோ, வெறி இருக்கோ, அவங்கள சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் நீட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோடைய பிரின்சிபலே இதுதான். நிச்சயமாக நீட் என்பது காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாக வரணுமே தவிர 12ஆம் கிளாஸ்லேயே நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டேன், எனக்கு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கூட நான் வந்து போய் அம்பாசிடர் ஆக போகிறேன், செட் ஆகும். 12ஆம் கிளாஸ் நல்லா மைண்ட் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் ஆகிடுறேன் அடுத்த நாள், செட் ஆகும். 12ஆம் கிளாஸ் நான் முடிச்சுட்டு நான் ஐஐடியில் போய் நானும் சுந்தர் பிச்சை மாதிரி போயிடுறேன், செட் ஆகாது. இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் எண்ட் இப்படி பண்ணுறதுனால குவாலிட்டிங்கிறதோ அந்த சரியான பர்சனாலிட்டி ஆளுமை உள்ளவர்கள் அங்கே வரணுங்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதே நீட் எக்ஸாம். ஓகே, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் பற்றி பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி டாக்டர் ஆனவங்களாம் நீட் எக்ஸாம் எழுதுனீங்களா? இப்போ மட்டும் ஏன் நீட் எழுதணுங்கிறீங்க? இப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. உங்கள் ஒப்பீனியன் என்ன? பல வருஷங்களுக்கு இந்த சமச்சீர் வரதுக்கு முன்னால் இப்போ நான்லாம் எழுதும்பொழுது இப்போ எம்எஸ்சி எழுதும்பொழுது நாங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் வாங்கி இப்போ நான்லாம் ஃபுல்லாக கவர்மெண்ட் கோட்டா தான். அது நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கர்வத்தோட செருக்கோடு சொல்லுவேன். எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தது படிக்கிறதுக்கு. என்சிஆர்டி எக்ஸாம் எழுதி எங்களுக்கு மாதம் காசு வரும். புக்ஸ் வாங்குறதுக்கு காசு வரும். ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டு மெட்ராஸ் மெடிக்கலில் படித்தேன். அப்புறம் இந்த நாங்கள்லாம் எழுதும்போது நீங்கள் கேட்டிங்களா, நாங்களாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், எழுதி எம்எஸ்ல மார்க் வாங்கி அப்படியே வந்துருக்கலாமேன்னு கேட்குறாங்க. ஆனால் எம்பிபிஎஸ்க்கு நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலையே. எம்பிபிஎஸ் வந்து நான் வந்து 12ஆம் கிளாஸில் வந்து ஸ்டேட் ரேங்க் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்தேன். என்ன ஆகுது, ஒரு சிலருக்கு அந்த ஆப்டிடியூட் சரியான ஆப்டிடியூட் இருக்கும், ஆனால் அவங்க உள்ளே வர முடியாது. ரெண்டாவது, இந்த மாநிலத்திலே பெரும்பாலும் இருக்கணும், பல மாநிலங்களுக்கு போக வேணாம்னு நினச்சிங்கன்னா அது ஓகே. ஆனால் இந்தியாவே நீங்கள் ஒரே ஒரு ஹோல் திங்கை பார்த்தீங்கன்னா இது பெட்டர், நீட் பெட்டர். அதே போல் நீட்டு பசங்க எனக்கு தெரிஞ்ச பல தமிழ்நாடு பசங்க போய் ஆந்திர பிரதேஷில் ஹைதராபாத்தில் படிச்சுட்டு இருக்காங்க, பீகாரில் படிக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல வரும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ்க்கு மட்டும் தமிழ்நாட்டில் வந்து 10,000 இருக்குதா, அந்த 10,000 மட்டும் தான் கிடைக்கும். இப்போ எல்லா இடத்தையும் சேர்ந்து 1 லட்சம்னா அந்த 1 லட்சமே நமக்கு ஓப்பன் ஆகிடுது. அப்போ தமிழ்நாடு மாணவனுக்கு இங்கே மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள்லேயும் ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ யூஆர் ஓப்பனிங் அவுட் த டோர்ஸ். அது மட்டும் இல்லை, இப்போ நீட்டு பாஸ் பண்ணால் ஃபிலிப்பீன்ஸுக்கு போகலாம், சைனாவுக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் அவனே கேட்குறான். இப்போ யார், சைனா காலேஜும் ஃபிலிப்பீன்ஸ் காலேஜும் ரஷ்யா காலேஜும், அப்போ நீ நீட் பாஸ் பண்ணியா, அப்போ தான் இங்கே வந்து படிக்க முடியுங்கிறான். ஸோ எனது தமிழ் மாணவனுக்கு இந்தியா பூரா ஒரு வாய்ப்பு வேணும். ஏன் உலகம் பூரா ஒரு வாய்ப்பு வேணும். 10ஆம் கிளாஸ் சமச்சீர் கல்வி சேர்த்தாங்க. ஓகே, ஐ எம் கிவிங் மை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோல் வேர்ல்ட் அவங்களுக்கு. நீட் எக்ஸாமில் இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ண விஷயங்கள்லாம் என்ன சார்? ஒரு விஷயம் டெஃபினட்டாக, ஒரு எக்ஸாம்னா ஐஐடி வந்து சொல்லணும். இப்போ நான் வந்து அந்த பொசிஷனில் இருந்தால் ஐஐடி வந்து சொல்லணும், JEEE இவனுங்களை மாதிரி பண்ண முடியாதுடா, அந்த வெறியோடையும் ஒரு கர்வத்தோடையும் நீட் எக்ஸாம் பாடுறா, பக்கா கம்ப்யூட்டர் வச்சுருக்கும், ஒருத்தம் கூட தொட முடியாது, சீட் பண்ண முடியாது. இது மாதிரி இந்த பேப்பர் லீக் ஆச்சு. அதாவது எனக்கும் வயிற்றுச்சலாக இருந்துச்சு. ஏன்னா 2026 மட்டும் நடக்காமல் 2024 நடந்துச்சு, 25 தான் கிளியர் ஆச்சு. ஸோ 3 வருஷத்தில் 2 வருஷம் இந்த மாதிரி கோல்மால் வரும்பொழுது, இந்த கோல்மால் திருப்பி நான் சொல்கிறேன், நீட் எக்ஸாமால் இல்லை, இந்த கோல்மால் அந்த கம்ப்யூட்டரால் இல்லை, இந்த கோல்மால் பேப்பரை செட் பண்ணதுனால இல்லை, நடுவில் ஒரு சில அதிகாரிகள் காசுக்காக அவங்க பண்ணுற விஷயம் தான் இது. ஸோ மனிதர்களுடைய தப்பு, ஹியூமன் எரர், நாட் சிஸ்டம் எரர். ஆனால் இந்த மனிதர்கள் இப்படி பண்ணுறதுக்கு ஆனால் இது அவங்களுக்கு வந்து அவங்க இது பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லலை, இதை வந்து கண்காணிப்பு இல்லாமல் பண்ணாங்க. அது வந்து அந்த நேஷ்னல் டெஸ்டிங் அகாடமி, NTA உடைய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய தப்பு. அந்த NTA வந்து 2 டாப் பீப்புள் இருக்காங்க. ஒரு அபிஷேக் ஜோஷின்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் மேரானு, ஒரு ரிட்டையர்ட் ஜெனரல் இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்கள பிடிக்கணும். அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது தர்மேந்திர பிரதானுடைய மேல் கவுன்சிலுக்கு. அவங்கள பிடிக்காமல் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எவ்வளவு முறை போய் இதை பண்ணாங்க. அது மாதிரி நீட்டை வச்சோன்னா அமெரிக்காவிலேருந்து அவங்க நக்கிட்டு வரணும். டேய் இவங்களை வந்து பாருடா, மற்ற விஷயத்துல எல்லாம் மேலே போயிட்டுருக்கோம், ஏன் பரீட்சை விஷயத்துக்கு மேலே போகலை? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம், இந்த கண்டனத்துக்கு அப்புறம், இந்த பயத்துக்கு அப்புறம் நம்மளோட பரீட்சைகள் கூட இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா US மற்றும் UKல வந்து பார்த்தீங்கன்னா பல முறைகளில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது. ஓகேங்களா, மெடிக்கல் அட்மிஷனுக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் ஒரே நீட் மட்டும்? நீட் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ இந்த ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் எய்ம்ஸ்க்கு தனியாக அவங்க வச்சுருக்காங்க. எய்ம்ஸ்க்கு படிக்கிறது மட்டும் தனியாக இருக்குது, ஜிப்பரில் படிக்கிறதுக்கே தனியாக இருக்குது, சண்டிகரில் படிக்கிறதுக்கே தனியாக இருக்குது. இது தவிர இந்த நீட்டுக்கு முன்னால் அந்த கோல்மால் பண்ணாங்களே, எல்லாருக்கும் உங்களுக்கு கோல்மால் பரீட்சை பற்றி நான் சொல்கிறேன். கோல்மால் பரீட்சைன்னா என்னன்னு, இந்த தனியார் மருத்துவ கல்லூரிகள் வந்து அவங்க வைப்பாங்க, நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போம், க்ளீனாக எல்லாத்தையும் ஷீட்டை கொடுத்துருவாங்க. இதாண்டா கேள்வி வரும்போது இதாண்டா பதில் கொடுக்கணும், அங்கே கட்டிங்க கொடுத்துரு, அங்கே 1 கோடி கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் மார்க் வரும், கொஸ்டின் பேப்பர், அதுக்கேற்றப்பல இவங்களுக்கே தெரியும், இதெல்லாம் டிக் பண்ணு, கரெக்டாக டிக் பண்ணுவாங்க, போவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இவர் இந்த 90% வாங்கிட்டார், அதனால் இவருக்கு சீட்டு கிடச்சிது. 90% இல்லை, 90 லட்சம் அங்கே கட்டினதால தான் கிடைக்குது. இது பக்கா கோல்மால். இங்கிலாந்து, அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம்ஸ், கோல்மால் இல்லாத சிஸ்டம்ஸ்.
ஆனால் இது மாதிரி லட்சக்கணக்கான ஆட்கள்லாம் இல்லை. 5000 பேர் 3000 பேர் எழுதுவாங்க. நம்ம ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் அங்கே நடக்கும். சின்ன சிஸ்டம்ஸ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் கூட நீங்கள் பாஸ் பண்ணிட்ட அப்புறம் காசு கட்டணும். இதில் வந்து நீட்டில் காசு வந்து ரொம்ப கம்மி, 13 லட்சம். நீங்கள் இப்போ இங்கிலாண்டில் படிக்கணும்னா ஒவ்வொரு வருஷமும் 80 லட்சத்துலேருந்து 1 கோடி இருந்துச்சுன்னா தான் போக முடியும். ஒவ்வொரு வருஷமும் 1 கோடி எவ்வளோ பேரால் கொடுக்க முடியும்? ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதி 1 கோடி. ஸோ இங்கிலாந்து வந்து நம்மளோட கம்பேர் பண்ணவே முடியாது. இந்தியா வந்து இங்கிலாண்டோட தாண்டி எவ்வளோ போயிட்டோம். நாம தான் இப்போ சூப்பர் பவர், நாட் இங்கிலாந்து. ஓகே, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரிலாம் தயார்படுத்திக்கணும்? ஸோ நீட்டுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சிலபஸ் மாதிரி இருக்குது. இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில், பயாலஜி எஸ்பெஷலி, ஜுவாலஜி அண்ட் பாட்னியில் என்ன கேட்பாங்கங்கிற ஒரு சில கேள்விகள் இருக்குது. என்னுடைய மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த தனியார் கல்லூரிகள், ஆகாஷ், ஆலன் போன்ற விஷயங்கள், பைஜூஸ், இந்த நீட் ப்ரிப்பரேஷனுக்கு பக்காவாக இது ஆசிரியர்களை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ விஷயம் பண்ணுற தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இல்லை என்னை வந்து கொண்டு வர சொல்லுங்கள். எங்களை மாதிரி 5-10 மருத்துவர்கள் கொண்டு வந்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸில் பசங்களுக்கு இதே கற்றுக் கொடுத்தோன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப கிளியர் சிலபஸ் இருக்குது. இப்படி தான் கேட்பாங்க. ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜி, ஜுவாலஜி. அது வந்து தனியார் கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க? 3 மணி நேரம் கிளாஸ், எப்படி இந்த எம்சிக்யூ எழுதுறது, எப்படி டைம் பண்ணுறது, ப்ராக்டிஸ் தானே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதை ஒழுங்காக நம்ம கவர்மெண்ட் அரசு ஆசிரியர்களை கூப்பிட்டு இப்போ அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன், நீ வந்து 4 to 6 டெய்லி பண்ணுன்னு சொல்லி மக்களை அது நடக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பசங்க போய் நீட் எழுதி எல்லாம் இந்தியாவில் எங்கே போனாலும் நம்ம தமிழ் மருத்துவர்கள் போனாங்க. அந்த பொன்னான காலம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஒன்லி திங்ஸ் முதல்வர் செய்ய வேண்டியது மாவட்டத்துக்கு ஆசிரியர்கள் கொண்டு வந்து இந்த ஆலன் ஆகாஷில் என்ன பண்ணுறாங்களோ, பைஜூஸில் என்ன பண்ணுறோம் அதே நம்ம ஸ்கூலில் பண்ணலாம். அவ்வளோதான். சும்மா கிளாஸஸ் தான், 2 மணி நேரம் கிளாஸ் 5 நாள் பிச்சுக்கிட்டு போவோம் பாருங்க தமிழ்நாடு. அப்புறம் அவன் வந்து ஆர்ப்பாட்டம் வைப்பான் அஸ்ஸாமில். ஏன்னா எல்லாம் தமிழ் மாணவர்கள் வந்து இங்கே மெடிக்கல் படிக்கிறாங்க, வேறு யாருக்குமே மெடிக்கல் படிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இப்போ 2 மாநிலங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. பீகார், ஆந்திர பிரதேஷ். நான் புள்ளிவிவரங்கள் கொடுக்குறேன். ஓகே, பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷில் இது மாதிரி 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேருந்து நீட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படித்து எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அவங்கள தப்பே சொல்லலை. அது மாதிரி தமிழ்நாடு பசங்க போதிய அளவுக்கு அந்த தளத்தை கொடுத்தோம்னா, மேடையை கொடுத்தோம்னா அடித்து பின்னிடுவாங்க. அதுதான் நான் எதிர்பார்க்குற பொன்னான காலம். ஐயோ அனிதா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீட்டே ரத்து பண்ணி இன்னொரு பரீட்சையை கொண்டு வந்து அந்த பரீட்சைக்கு எதிர்க்க சண்டை போட்டு என்ன 12ஆம் கிளாஸ் வந்து மார்க் எல்லாம் கொஸ்டின் எல்லாம் லீக் ஆகி அதுக்கு கலட்டாக வந்து கடைசியாக நம்ம எல்லா 10 கோடி 20 கோடி 30 கோடின்னு நோ அப்ஜெக்ஷன் காசு கொடுத்து மருத்துவ கல்லூரிகள் செய்கிற அத்தனை அமைச்சர்களோட பாக்கெட்டுக்கு தான் காசு போகும். அது வேணும்னா நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா நிறைய இழப்புகளை நம்ம பார்க்குறோம். அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பார்க்கணும்? வெரி குட். இப்போ எங்கள் ரோட்டரி கிளப்பை வச்சு மாணவர்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி அந்த நெகட்டிவ் டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு எப்படி அவங்க கோப் பண்ணணும்னு நாங்கள் ஒர்க்கிங் ஆனோம். ரோட்டரி கிளப் மெட்ராஸும் டாக்டர் கௌதம் தாஸ் தான் அது பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு லவ் ஃபெயிலியர், ஐபிஎல்லில் சிஎஸ்கே தோற்று போச்சு, இது மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஒருத்தர் அட்டம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மன அழுத்த மைண்ட் செட். அதை நம்ம மாற்றணும். நம்பர் 1. நம்பர் 2, பெற்றோர்கள் உங்களுடைய மெகா சீரியல்ஸோ அல்லது உங்களுடைய ஃபுட்பால் வேர்ல்ட் கப்போ ஐபிஎல்லோ விட்டுட்டு கொஞ்சம் உங்கள் பசங்களோட கொஞ்சம் அப்படி பேசணும், கொஞ்சம் உந்துதலை கொடுக்கணும். எதுக்காக மாணவர்கள் வந்து செய்யக்கூடாதுன்னா இந்த பொன்னான காலத்தில் தான் அவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நீட்டு மிஸ் ஆச்சுன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸ்டார்ட் அப் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம். அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. மெடிசன் விட்டால் காலி, இன்ஜினியரிங் போனோம், இன்ஜினியரிங் விட்டால் காலி. நாங்கள் தான் அந்த தலைமுறை. அடுத்த தலைமுறை அப்படி இல்லை. இப்போ ஜென்சி ஜென் ஆல்ஃபாக்கு இவ்வளோ விஷயமும் பண்ணலாம். அதை எடுத்து சொல்லணும். நாங்களே இப்போ நான் யூத் ஃபவுண்டேஷன் ஒரு குரூப்புக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ரோட்டரி கிளப்பில் கல்லூரியாக போய் பாருங்கள், பரீட்சை எழுதுறீங்க, ட்ரை பண்ணுங்கள், ஜாலியாக சிரிச்சுட்டு பண்ணுங்கள், வந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா வேறு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம அடித்து பசங்கக்கிட்ட உள்ள அது வெறும் ஒரு லிப் சர்வீஸ் ஒரு ஸ்லோகன் மாதிரி இல்லாமல் மக்கள்கிட்ட பெற்றோர்கள் எடுத்துகிட்டு போகணும். நீட் இருந்தால் உங்கள் பையன் வந்து நீட் எழுதுகிற டாக்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கலெக்டர் ஆமான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன் அமைச்சர் வராது
நீட்டு எழுதின டாக்டர்ஸ்லாம் நிற்கிறோன்னா அந்த அமைச்சர் உங்கள் பையன் வருவான்னு யோசிச்சுங்க. இந்த கடந்த எலெக்ஷனில் முதலமைச்சர் அண்ட் டீம் தான் காட்டியிருக்காங்க. யார் வேணால் டப்புன்னு இது பண்ணி வின் பண்ணி எம்எல்ஏ அமைச்சர் ஆகலான்னு எதிர்காலத்துக்கு அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. ஸோ நீட் இஸ் நாட் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. என்ன கேட்டால் நீ நீட்டு எழுதி அடுத்த 15-20 வருஷம் கண்டினியூஸாக படிக்கணும். அதுக்கு ரெடியான மக்கள் தான் மாணாக்கள்ங்க தான் அதுக்கு போகணும். அது வந்து பெற்றோர்களுக்கும் தெரியணும். என் பையன் டாக்டர் ஆகணுங்கிற உங்களுடைய விஷயத்த பசங்க மேலே தயவு செய்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க தவிர அவங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சப்ரஸ் பண்ணாதீங்கிறது பெற்றோர்கள்கிட்ட நாங்கள் எல்லாரும் மீண்டும் சொல்கிற ஒரு விஷயம். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சதீஷ், நேயர்களுக்கும் நன்றி.